ஹாய் அண்ட் வெல்கம் டு ஆலன் சினிமா ஸ்பேஸ். மலையாள படத்தில் பாதி படத்தை பார்த்தாவே ஒரு இன்வெஸ்டிகேஷனாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷனாக இருக்கே அப்படிங்கிற ஜேர்னலில் ரிலீஸ் ஆகிருக்கு இன்னொரு படம் தான் ரேகா சித்திரம். എന്തായാലും അയാൾ പറഞ്ഞതിൽ പകുതി സത്യമാണെന്ന് ആ സ്കെൽട്ടൺ കിട്ടിയപ്പോൾ മനസ്സിലായില്ലേ. ബാക്കി പകുതി കൂടെ സത്യമാണെന്ന് നമുക്ക് നോക്കാം. ரேகா சித்திரம் அப்படின்னோடனே ஏதோ மலையாள வார்த்தை போல நமக்கு எதுவும் தெரியாது போலன்னு நினச்சா, ரேகாங்கிறது அந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டரு. அவங்கள பற்றின படங்கள் மாதிரி ரேகா சித்திரம்னு வச்சுருக்காங்க. இதுதான் படத்தோட பேர் காரணம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த படம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, ஆசிஃப் அலி இருக்காப்புல. அவர் வந்து ஏதோ சம்திங் லாட்ரி மாதிரி ஏதோ பண்ணி மாஸ் காட்டிடுறாப்புல. அதனால் வந்து தலைவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு போகிறாப்புல. இவர் போகிற நேரம் பார்த்து அங்கிட்ட ஒரு கேஸ் வருது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அங்கே வந்து ஒரு வயசான ஆள் வந்து எங்கேயோ போகிற மாதிரியாத்தா என் மேலே வந்து ஏறாத்தான்ட்டு அவரு கிளம்பி அந்த ஊருக்கே போய் அங்கே வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாப்புல. இந்த மாதிரி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து நாங்கள் ஒரு பிள்ளையை வந்து கொண்டுட்டோம், கொண்டு புதைச்சி விட்டோம். இதில் வந்து இவங்க 4 பேருக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுன்னு சொல்லிட்டு செத்து போயிடான். அந்த நாதேரி இருக்கு அப்படி பண்ணோன்னா அவன் இன்னும் கொஞ்ச நாள் சாக போகிறாங்கிறதுக்காக இவங்க எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு செத்துறான். அதுக்கப்புறம் அந்த சட்டங்காட்டி அந்த கேஸ் வந்து ஹீரோ கிட்ட வருது. 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சொல்கிறாங்க சார். அதில் வந்த ஒரு பிரச்சனையில் தான் இந்த கொலை நடந்ததா ஒரு பேச்சு. அது வந்து ஹீரோ வந்து இப்போ ஒரு பேட் நேம் இருக்கு இல்லையா டிபார்ட்மெண்ட்டில், அதை வர போக்கி ஆகணுக்காக தீவிரமாக இறங்குறாப்புல. அதனால் வந்து அந்த இடத்த தோன்றாங்க. தோண்டி அங்கே வந்து இப்போ எலும்பு கூட ஏதோ கிடச்சா கேஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அவங்க தோண்டும் போது எலும்பு கூட வேறு கிடச்சிருது. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, யார் கொலை பண்ணா, என்ன எது கொலை பண்ணாங்க, இவர் சொன்னது உண்மைதானவா, கடைசியில் முதல்ல செத்தது யாரும் கண்டுபிடிச்சாங்களா, அதுக்கப்புறம் கொன்னது வந்து ஏன்னு கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு சொல்லி போகுது. இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் இந்த ரேகா சித்திரம். இல்ல புரியல. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா மம்முக்கா வந்து என்ன சொல்கிறது, அவர் இந்த படத்தில் நடிக்கலை. அவருக்கு வந்து ஏஐயில் வந்து ரீப்ளேஸ் பண்ண மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருந்தாங்க. அதை ஒரு 2-3 சீனில் வந்து காட்டினாங்க. ஏன்னா படம் வந்து 80s நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து மம்முட்டியோட ஒரு படத்தோட பேக்ராப்பில் தான் வந்து இந்த க்ரைமே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு போவாங்க. அதனால் வந்து அதை கனெக்ட் பண்ணியிருந்தது, அதில் இவரை காட்டினது அதெல்லாம் வந்து நல்லாச்சு. பாரி அடையாளமே தெரியாம மாறிட்டான்ல. அதுக்கப்புறம் ஹீரோ மற்ற எல்லாருமே கொடுத்து வந்து நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அனஸ்வரா ராஜன், அவங்க தான் வந்து அந்த ரேகாங்கிறவங்களே, அந்த குழந்தையே நீங்கள் தாங்கிற மாதிரி அந்த ரேகாவே இவங்க தான். குழந்தையே நீங்க தான் சார். அவங்க வந்து ஒரு மம்முக்காவோட ஃபேன்களை வந்து காட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோட வர்றது, அதுக்கப்புறம் அவங்க கனவுகள் எல்லாம் நிறைவேறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு பாத்தில் இருக்கிறது, அப்படிங்கிற இதெல்லாம் வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணுறது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறது, இன்னும் பல படங்களை பார்த்து எழுந்தீங்கன்னா ட்விஸ்ட் தான் அப்படின்னு நீங்களே வந்து கெஸ் பண்ணிடலாம். அப்படி தான் போகும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு மட்டும் வந்து மேபி சில பேர் மோஸ்ட்டாக சில பேர் கெஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு வைங்களேன். அந்த மாதிரி தான் இருக்கும். அது 1 by 1 வந்து ஓப்பன் பண்ணிட்டு போனது வந்து நல்லாச்சு. எனக்கு திடீர்னு பல த்ரில்லர்ஸ் பார்த்துட்டு திடீர்னு பார்க்குறங்காட்டி என்னவோ இவங்க கொடுத்த பில்டப் கலவாக இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஏப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அதுவும் இல்லாமல் வந்து உண்மையிலேயே வந்து வண்டை போட்டுறாங்க, இல்லை அதை தோண்டி ஒரு கேஸை புதுசாக எடுத்துகிட்டு வர அளவுக்கு நம்ம ஊரில் சிஸ்டம்லாம் அவ்வளோ ஃபயராக இருக்கா அப்படிங்கிறதான் தெரியல. யாராவது இப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, தோண்டி பார்த்தா சார் அங்கே எதுவும் கிடைக்கல, அதனால் வந்து அவர் சும்மா சொல்லி வச்சுருக்காப்புல, அவருக்கு ஏற்கனவே வியாதி இருக்குது அப்படின்னு தானே கேஸை மூணு பார்ப்பாங்க. எலும்பு கூட எடுத்து அதை டிஎன்ஏ டெஸ்ட் முதல்ல அது யாருன்னே தெரியல, அதை வேறு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு என்ன சம்மந்தம்னு கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லி போகிறதெல்லாம் வந்து ஓகே, அது பயங்கர சினிமேட்டிக்காக ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்கு. ஓ நீ அப்படி வரியா? அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போப்போ வந்து ஒரு மாதிரி ஹீரோ தேடாமையே ஒரு கைக்கு வந்து அங்கங்கே வந்து எல்லாம் வந்து விழுந்தோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஒரு கேஸ் வந்து இவர் மிஸ்ஸிங் கேஸ் மட்டும் போயிட்டுருப்பாப்புல. அப்புறம் பார்த்தா மிஸ்ஸிங் கேஸ் மட்டும் இல்லை, ஏதாவது ஓடி போன கேஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போவார். அவரே அங்கே வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி இவர் போய் ஒரு சின்ன கேஸை கண்டுபிடிச்சி அதில் எடுத்துகிட்டு வருவாப்புல. அப்புறம் வந்து ஒரு இடத்துல முட்டுக்கடையை போட்டு ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தா சம்மந்தம் இல்லாமல் 2 பேரும் பூசா கதைக்குள்ள வந்து நாங்கள் தான் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பாருங்கள் கதையை நாங்கள் ரீ ஓப்பன் பண்ணி வரோம் அப்படின்னு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஏடா இவ்வளோ நேரம் அவங்களும் எங்கடா போகிறாங்க, இப்போ ஹீரோ வந்து ஸ்டக்காகி நின்று மட்டும் வந்து ரீ ஓப்பன் பண்ணி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மாதிரி கன்வீனியன்ஸுக்காக படத்தை எல்லாத்தையும் வந்து வேணுன்னே வச்சுக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்விஸ்ட்டு வந்து ஏதாவது அவ்வளோ ஒர்த்தா அப்படிங்கிற இவ்வளோ தேடி கண்டுபிடிச்சி பாவம் அவங்களுக்கு ஒரு உயிர் போனது பாவம் தான். இருந்தாலும் அந்தளவுக்கு வந்து ஏதோ கொடூரமாக நடந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இவங்க இன்வெஸ்டிகேஷன் எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் பார்த்தா அது ஒன்றும் இல்லை, ஒரு ரூபாவை பற்றி மருந்து முத்துங்கிற மாதிரி சப்பையை முடிச்சிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. அது வந்து இன்னும் இப்படி சப்பையை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இதில் இந்த ரேகாங்கிற கேரக்டருக்கு எழுதுன அளவுக்கு கேரக்டர் ஸ்கெட்சு வேறு யாருக்குமே எழுதலை. அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அவங்க எப்படிப்பட்ட ஆள், அவங்க ஏன் மம்முக்கா ஃபேன் எல்லாம் இருக்காங்க, அவங்க ஹிஸ்ட்ரி என்ன, ஜாகிரஃபி என்ன அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருப்பாங்க. ஹீரோக்கே அதில் எழுதிக்க மாட்டாங்க, ஓர போக்கில் ஹீரோ கேஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ட்டு போய் முடிச்சிடுவாங்க படத்தை. நீங்கள் வந்து பயங்கரமாக இன்வெஸ்டிகேஷன்லாம் பார்ப்பீங்க. இந்த படம் வழக்கமான மலையாள படமெல்லாம் இருக்காது, லைட்டாக கொஞ்சம் ஆரம்பத்திலே இப்போ ஃபயர் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதுல இருந்து பூஷ் பண்ணி வந்தது ஃபயர் ஃபயர். ஆமா, அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்றேன். அந்த மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் மோடு, த்ரில்லர் மோட் கைஸாக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த படம் நல்லா ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. இல்லை பல த்ரில்லர் உருட்டிட்டீங்கன்னாலும் இது கொஞ்சம் அடிவாங்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து இந்த படம் வந்து மொத்தத்தில் ஒரு அபவ் ஆவரேஜாக தான் ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான ஒரு ரேட்டிங் வந்து 6.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.